பிரைஸ் த லார்ட். இன்றைய தேவ வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தானியல் 3ஆவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடெண்ட் இருக்குது. சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் கர்த்தரை சேவிக்கிறவர்கள். அவங்கள நேபுகாத் நேச்சார் அந்த ராஜா அவருடைய பொற்சிலையை வணங்க சொல்லும்போது இவங்க 3 பேரும் அவருக்கு எதிர்த்து அவங்க வணங்கவே இல்லை. பொற்சிலையை வணங்காதவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? நெருப்பு, அக்கினி நெருப்புக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ இந்த 3 பேரையும் 7 மடங்கு அக்னி சூளையில் போகிறாங்க. அப்போது தான் ராஜா கிட்டே இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் தப்புவிக்காட்டாலும் நாங்கள் அவரை மட்டும்தான் சேவிப்போம், வேறு தேவர்களை சேவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. 7 மடங்கு அக்னியில் ராஜா போட்டுடுறாரு. போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே தேவ சாயலாக இன்னொரு மனிதரும் அவங்க கூடயே நடந்து போகிறாங்க. 4 பேர் நடந்து போகிறாங்க. இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுது. அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் வெளியே வாங்கன்னு சொல்லும்போது, ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்கன்னு சொல்லும்போது அவங்களுடைய முகங்கள் அப்படி ஒரு பிரகாசம், அவங்களுடைய ட்ரெஸ்ஸில் ஸ்மெல் கூட அடிக்கலை, முடி கருகலை. எப்படி ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? ஸோ நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பாக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. அவருக்காக நீங்கள் நிற்கும்போது அவர் உங்களுக்கு நிற்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏசப்பா உங்கள் கூட இருக்காங்க. எவ்வளோ போராட்டம் வந்தாலும், பிசாசு எவ்வளோ பிரச்சனையை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்தாலும் நீங்கள் ஜெபத்தில் உறுதியாய் தரித்து கொள்ளுங்கள். வேத வாசிப்பில் நிலைத்திருங்க. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமாக இருங்க. கவலையும் பயத்தையும் கொண்டு வருகிறது யாருன்னா பிசாசு. ஸோ நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஏசப்பா உங்களை ஒவ்வொரு நிமிஷம் பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு பிரியமான ராஜாத்தியாக இருக்கீங்க. நீங்கள் ஆசாரிய கூட்டமாய் நாம் இருக்கிறோம். ஸோ ஜெபத்தில் தரித்திருங்கள். நாம்லாம் போர் வீரர்கள். ஜெபத்தில் உறுதியாய் தரித்து இருக்கணும். எந்த ஒரு மனக்குழப்பத்திற்கும் நீங்கள் ஆளாகாமல் ஏசப்போட வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.